ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாஸ்தா ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி வந்து காய வச்சுருக்கேன் லைட்டாக. இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ராக் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்தாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி அடியிலே ஸ்டக்காகி நம்மளுக்கு எல்லா பாஸ்தாவும் ஒட்டிக்கும். பாருங்கள், நம்ம பாஸ்தா போட்டோன்னே கலர் சேஞ்ச் ஆகும், தண்ணி கலர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது சைட் கேப்பில் அது வேகிறதுக்குள்ளே வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் அது வெந்துடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தா ஸ்மூத்தாக இறங்கணும், அப்போ வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது ஆஃப் பண்ணி வடிச்சிடலாம். வடிச்சிட்டு சில்லுன்னு தண்ணி ஒரு 2 டம்ளர் சேர்த்து வாஷ் பண்ணி அதையும் ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டு கீ இருக்குது, கீயும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் சேர்க்க போகிறோம். ஆனியன் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா அதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். பார்க்க என்னவோ தக்காளி தொக்கில் பாஸ்தா போட்டு பெரட்டின மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போது நல்லா பெரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாஸ்தா டெக்ஸ்சர் வந்துடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இப்போ இதை சுட சுட வெளியில் ஆளில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சர்வ் பண்ணோம். ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.